Hello everyone, வணக்கம். TANCET MBA 2022 ஆன்லைன் கவுன்சிலிங் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. என்னையிலேருந்து ஓப்பன் ஆயிடுச்சுன்னா ஜூலை 11ஆம் தேதியிலேருந்து ஓப்பன் ஆயிடுச்சு. என்னைக்கு வரைக்கும் நம்ம இந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும்? ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரைக்கும் நம்மளால் பண்ண முடியும். இந்த என்டையர் கவுன்சிலிங் ப்ராசஸுமே ஆன்லைனில் தான். ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைன், அவங்களுக்கு கொடுக்குற டேட்டா, அவங்க பேக் அண்ட் ஃபோர்த் நம்ம கொடுக்குற டேட்டா எல்லாமே ஆன்லைனில் இருக்கும். நம்ம ஃபிசிக்கலாக போயிட்டு கோயம்புத்தூர் இந்த காலேஜில் உட்காந்து கவுன்சிலிங் பண்ணுறோங்கிறதே கிடையாது. எல்லாமே ஆன்லைன்லேயே முடிஞ்சிட போகுது. என்ன ப்ராசஸ்ங்கிறத ஒன் பை ஒன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த என்டையர் ப்ராசஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பஞ்ச் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் தேவைப்படும். அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கிங்கன்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இனிஷியலாக இருக்கிற இந்த இத்தனை சர்டிஃபிகேட்ஸ் இருக்கு இல்லையா, SSLC மார்க் ஷீட், +2 மார்க் ஷீட், அது இல்லாமல் டிப்ளமா பண்ணிங்கன்னா டிப்ளமா சர்டிஃபிகேட், ஆல் செமஸ்டர் மார்க் ஷீட்ஸ், எந்த வருஷம் குவாலிஃபை இருக்கும், ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட், பெர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கார்டு, இது வரைக்கும் இருக்கிற எல்லா சர்டிஃபிகேட்டும் நம்ம கையில் வந்து ஃபிசிக்கல் காப்பியாக இருக்கும். அதை முதல்ல வந்து ஸ்கேன் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ஸ்கேனர் இருந்தாலும் சரி, ஸ்கேனர் இல்லாத பட்சத்தில் ஒன்றுமே ஒரி பண்ண வேண்டாம். நம்ம எந்த ஃபோன் எடுத்தாலும் அதில் மைக்ரோசாஃப்ட் லென்ஸ்னு ஃப்ரீயாக ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் இந்த எல்லா சர்டிஃபிகேட்டையும் ஸ்கேன் பண்ணிக்கோங்க. மைக்ரோசாஃப்ட் லென்ஸில் ஸ்கேன் பண்ணால் அந்த குவாலிட்டி ஆஃப் ஸ்கேன் இஸ் லாட் பெட்டர். அதனால தான் அதை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். அதை எடுத்து நீங்கள் வந்து ஒரு ஜேபெக்காக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எல்லாத்துக்கும் ஒரு ஃபைல் சைஸ் ரெக்வயர்மெண்ட்டும் சொல்லியிருக்காங்க. அது டுவர்ட்ஸ் எண்ட் பார்க்கலாம் என்ன ஃபைல் சைஸ்க்குள்ளே இருக்கணுங்க. ஸோ இந்த எல்லா சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஜேபெக்காக எடுத்து எந்த கம்ப்யூட்டர் மூலமாக அதை நீங்கள் பண்ண போகிறீங்களோ அந்த கம்ப்யூட்டரில் லோக்கலாக வச்சுக்கோங்க. இல்லை நான் வந்து மொபைல் ஃபோன்லேயே தான் பண்ண போகிறீங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோனில் அந்த ஃபைல்ஸில் எந்த இடத்துல ஆக்சஸ் பண்ண முடியுமோ அங்கே வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே உங்கள்கிட்ட ஃபிசிக்கல் காப்பியாக இருக்கும், ஸ்கேன் பண்ணணும். இந்த TANCET 2022 மார்க் ஷீட் மாத்திரம் TANCET ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் ஆனோடனே ஒரு விண்டோ ஆஃப் 10-15 டேஸ் நமக்கு கொடுத்துருந்தாங்க. அப்போ வந்து இந்த மார்க் ஷீட்டை நம்மளால் டவுன்லோட் பண்ணியிருக்க முடியும். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா அது உங்கள்கிட்ட சாஃப்ட் காப்பியாகவே ஆல்ரெடி இருக்கும். ஸோ எசென்ஷியலி இது எல்லாத்தையுமே முதல்ல ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த என்டையர் அப்ளிகேஷனுக்கே வாங்க. எந்த இடத்துல போய் அப்ளை பண்ணுறது? திஸ் இஸ் அ பிளேஸ் யூ கோ டு அப்ளை. அந்த அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராசஸ் ஒரு தூரம் பார்த்துக்கலாம். 9 ஸ்டெப் இருக்கிற மாதிரி இருக்குது. இவ்வளோ ஸ்டெப்ஸ்லாம் இல்லை, ரொம்ப ஈஸி தான். இதில் ரெண்டு விஷயம் மட்டும் நான் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன். இந்த ரெட் லைன் எல்லாமே வந்து நம்ம இன்புட் கொடுக்க போகிறோம் ஸ்டூடெண்ட்டாக அப்ளை பண்ணும்போது. இந்த க்ரீன் லைன் எல்லாமே அண்ணா யூனிவர்சிட்டி கவர்மெண்ட் அந்த TANCET கவுன்சிலிங் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க நம்மகிட்ட கம்யூனிகேட் பண்ண போகிறது. ஸோ திஸ் இஸ் எசென்ஷியலி த திங். ஸோ இந்த ப்ளூ வந்து ஸ்பெஷல் கேசஸ்க்கு, அதை பற்றி கவலையப்படாதீங்க. ஸோ ரெட் இன்புட்ஸ் மாத்திரம் நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன? நமக்கு வந்து TANCET கவுன்சிலிங்கோட ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன். அங்கே தான் ஃபஸ்ட்டு ரெட் ஆரோ மார்க் வருது. அந்த ஸ்டெப்பை பார்க்கலாம். எந்த வெப்சைட்டுக்கு போகிறோம்? வி கோயிங் டு கோ டு திஸ் வெப்சைட் TN-MBAMCA.comங்கிற வெப்சைட்டுக்கு போகிறோம். இப்படி தான் அந்த வெப்சைட் இருக்க போகுது. அதில் வந்து நம்ம இனிஷியல் நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம். நியூ ரெஜிஸ்ட்ரேஷனில் என்னென்னலாம் ப்ராசஸ் இருக்குது? ஃபஸ்ட்டு ஸ்டெப் நேம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இருக்குது. இது ரெண்டுமே என்ஷூர் தட் TANCET எக்ஸாமினேஷனுக்கு என்ன கொடுத்தோமோ அதையே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து கன்ஃபார்ம் தி இமெயில் அட்ரஸ், TANCET ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும் இல்லையா, அதை என்டர் பண்ணுங்கள். இந்த 2 ஸ்டெப் தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. இது எல்லாமே ஏற்கனவே இருந்தது தான். நம்ம கொடுத்தான மறுபடி TANCETல என்ன எக்ஸாமினேஷனுக்கு கொடுத்தோமோ அதையே கொடுங்க. கொடுத்துட்டு ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணுங்கள். செட் பண்ணிவிட்டு MBAக்கு மாத்திரம் தான் பண்ண போகிறோன்னா ஒன்லி MBA, MCA கவுன்சிலிங் மாத்திரம் தான் ப்ராசஸ் பண்ண போகிறோன்னா அது, இல்லை ஒரு சிலவங்க MBA MCA ரெண்டுமே இருப்பீங்க அப்படின்னா போத்னு போட்டு சேவ்னு கொடுத்துருங்க. ஸோ இந்த ஸ்டெப் ஓவர். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இது முடிச்சோன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இமீடியட்டாக நம்மளோட இமெயிலுக்கும் மொபைலுக்கும் ஒரு OTP வரும். அந்த OTP 6 டிஜிட் OTP இங்கே என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டோன்னா த ரெஜிஸ்ட்ரேஷன், நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் டன். இந்த ஸ்டேஜில் இந்த ஸ்க்ரீனுக்கு உங்களுக்கு வந்து நிற்கும். ஒரு சில கேசஸில் லாக் அவுட் பண்ணிட்டு வெளில போயிடும். ஒரி பண்ணாதீங்க. இந்த இடத்துல லாக் அவுட்டுக்கு பதிலாக லாகின் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி மறுபடியும் உங்களோட யூசர் நேம் இஸ் எசென்ஷியலி ஒரு இமெயில் ஐடி, அதை கொடுத்து பாஸ்வேர்ட் கொடுத்தோன்னா இந்த ஸ்க்ரீனுக்கு வந்துடுவோம். ஸோ வந்து முடிச்சாச்சுன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொடுத்துருக்க ஸ்டேஜஸ் வந்து 6 ஸ்டேஜ் இருக்கிற மாதிரி இருக்குது. இதில் எதெல்லாம் நம்ம இன்புட் கொடுக்கணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் இன்புட் வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன். இந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து TANCET ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்ததுலேருந்தே நிறைய ப்ரீஃபில் பண்ணி வந்துடும். அந்த இடத்துல அது ஃபில் ஆகிருக்கும். ஸோ நம்ம ரொம்ப ஒன்றும் பண்ண வேண்டியது இருக்காது. நம்ம எங்கெங்கெல்லாம் ஃபில்அப் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி வேக்கண்ட்டாக இருக்கும், அதெல்லாம் பண்ணலாம். நேம் ஆஃப் த பேரண்ட் ஆர் கார்டியன், கம்யூனிகேஷன் அட்ரஸ், நம்மளோட கம்யூனிட்டி, நம்மளோட கேஸ்ட்டு, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பண்ணுங்கள். இந்த கம்யூனிட்டி கேஸ்ட்டில் வந்து நம்ம என்ன கம்யூனிட்டி, என்ன கேஸ்ட், என்ன பேர் எடுக்கிறது அப்படின்னு டவுட் இருந்ததுன்னா இந்த என்டையர் இது முடியும் போது உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் போயிட்டு எந்த இடத்துலேருந்து அதோட டீட்டெயில்ஸை கரெக்டாக எடுக்கிறதுங்கிறத நான் காட்டுறேன். அங்கே போய் ரெஃபர் பண்ணிவிட்டு இந்த இதை ஃபில்அப் பண்ணுங்கள். ரைட். ஸோ எசென்ஷியலி கீப் ஒன் மோர் விண்டோ ஓப்பன் அந்த மெயின் ஸ்க்ரீன். அங்கே போய்ட்டு இந்த டீட்டெயில்ஸ் எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ இதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் திங், இந்த ஏரியாவை பார்த்து பண்ணணும். சப்சிக்வெண்ட்லி இங்கே வந்துட்டு நம்ம வந்து ஏற்கனவே டிகிரி முடிச்சிட்டோம், போன வருஷமே முடிச்சிட்டோம், ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் இருக்குது, டிகிரி சர்டிஃபிகேட்டே வந்துருச்சுன்னா நம்ம பாஸ்ட்னு போட்டு அதுக்குரிய டீட்டெயில்ஸை போடுங்க.
இந்த வருஷம் ஃபைனல் இயரில் இருக்கும் அப்படின்னா அப்பியர்டுன்னு போட்டுட்டு எந்த மாதம் அப்ளை பண்ணியிருக்கோம் எந்த வருஷங்கிறத டீட்டெயில்ஸ் போட்டுருங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் உங்கள் கையில் டிகிரி சர்டிஃபிகேட் இருக்கா, இல்லை நீங்கள் ஃபைனல் இயர் முடிச்சுட்டு இப்போ தான் வந்து நீங்கள் வந்து காலேஜ் விட்டு வெளில வர போகிறீங்களாங்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் கேர்ஃபுல்லாக ஃபில்அப் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ பண்ணிடுங்க. முடிச்சிட்டோன்னா அந்த ஃபஸ்ட்டு பர்சனல் இன்ஃபர்மேஷன் இஸ் டன். செகண்ட் ஸ்டெப்புக்கு வரப்போகுது. செகண்ட் ஸ்டெப் இஸ் பேசிக்லி ஸ்கூல் காலேஜ் டீட்டெயில்ஸ். ரைட், 11th ஸ்டாண்டர்ட் வந்து எந்த வருஷம் பாஸ் பண்ணோம், என்ன ஸ்கூலு, என்ன டிஸ்ட்ரிக்ட், என்ன ஸ்டேட்டு, அதேமாதிரி 12th அதேமாதிரி டிகிரி, இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்க போகிறோம். ஸோ ஸ்டெப் 2 இஸ் டன். இங்கேருந்து வி ஆர் கோயிங் டு மூவ் இன் டு த அண்டர் கிராஜுவேட் டிகிரி. ரைட், அண்டர் கிராஜுவேட் டிகிரியில் காலேஜ் அட்ரஸ்ஸு, எந்த யூனிவர்சிட்டியில் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் செமஸ்டர் டீட்டெயில்ஸ் வைஸ், செமஸ்டர் வைஸ் நம்ம மார்க்ஸ் இல்லாட்டி சிஜிபிஏ என்டர் பண்ணணும். இல்லை இம்பார்ட்டண்ட்டாக ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. செமஸ்டர் ஃபஸ்ட் செமஸ்டருக்கு பிரச்சனையே இல்லை, அப்படி போட்டுடலாம். ரைட், செகண்ட் செமஸ்டர் வரும்போது தான் யூஸ்வலாக வந்து நிறைய பேருக்கு டவுட் வரும். இந்த இடத்துல இந்த அப்டைன்டு மார்க்ஸ் இருக்கு இல்லையா, மார்க்காக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, எவ்வளோ மார்க்ஸ்னு கொடுத்துருவோம். சிஜிபிஏ போடுறதா ஜிபிஏ போடுறதான்னு செகண்ட் செமஸ்டரோட ஜிபிஏ மாத்திரம் போடுங்க. ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் கம்பைண்டாக வர சிஜிபிஏவாக போடுறாங்க. பிகாஸ் ஃபஸ்ட் செமஸ்டரில் ஜிபிஏ சிஜிபிஏ ஒன்று தான். செகண்ட் செமஸ்டரோட ஜிபிஏ மாத்திரம் போடுங்க. தேர்ட் செமஸ்டருக்கு அந்த செமஸ்டரோட ஜிபிஏ மாத்திரம் போடுங்க. மார்க்ஸில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஜிபிஏ இருக்கிறவங்க மாத்திரம் இந்த ஸ்டெப்பை கேர்ஃபுல்லாக பாருங்கள். 3 இயர் டிகிரினா 6 செமஸ்டருக்கு டேட்டா இருக்கும். 4 இயர் டிகிரினா 8 செமஸ்டர்ஸ்க்கு டேட்டா இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம என்டர் பண்ணி முடிச்சோன்னே இந்த காலம் நம்ம வந்து டிகிரி முடிச்சிருந்தோம், 8 செமஸ்டர் முடிச்சு நமக்கு வந்து 6 செமஸ்டர் முடிச்சு நம்ம கையில் டேட்டா இருக்குது, முடிச்சிட்டோம் டிகிரினா உங்களுக்கு வந்து இந்த டேட்டாலாம் ஆட்டோமேட்டிக்காக அதை ஃபில் பண்ணிடும். நம்ம டிகிரி போன வருஷம் முடிச்சிருந்தாலும் அது ஃபைனலாக முடித்த வரைக்கும் இருக்கிற மார்க்ஸும் கம்ப்யூட் பண்ணும், ப்ரீ ஃபைனல் இயர் வரைக்கும் இருக்கிற மார்க்ஸும் கம்ப்யூட் பண்ணும். குயிக்காக நீங்கள் மேனுவலாக ஒரு தடவை செக் பண்ணி இந்த நம்பர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துருங்க. இன்கேஸ் ஏதாவது கேல்குலேஷன் மிஸ்டேக் இருந்ததுன்னா அதை எடிட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ நெக்ஸ்ட் பட்டனுக்கு போயிடுங்க. ஸோ இந்த ஸ்டெப்பில் ஒன்றே நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, நம்ம வந்து ஜிபிஏ என்டர் பண்ணணும், சிஜிபிஏ என்டர் பண்ணக்கூடாது. ரைட், தென் லெட்ஸ் மூவ் ஆன். நம்ம தேர்ட் ஸ்டெப்பில் வந்து we are going to the fourth step. நம்ம வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ் முடிச்சிட்டோம், ஸ்கூல் எங்கே முடிச்சோன்னு பார்த்தோம், காலேஜ் அண்டர் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிட்டோம். இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு ப்ரீவியூ வரப்போகுது. பொறுமையாக பாருங்கள். யாராவது இன்னொருத்தரையும் கூப்பிட்டு நம்ம டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக தான் என்டர் பண்ணியிருக்கோமோன்னு ஒருத்தர வெரிஃபை பண்ணிவிடுங்க. தப்பாக இருந்ததுன்னா டிஸ்குவாலிஃபை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டு இன்கேஸ் ஏதோ ஒன்று தப்பு போட்டிருந்தோம் அப்படின்னா பேக் பட்டன் பண்ணிங்கன்னா ஒரு பேக் போனால் யூஜியை மாற்ற முடியும், 2வது பேக் போனால் ஸ்கூல் காலேஜ் டீட்டெயில்ஸ் மாற்ற முடியும், 3வது பேக் போனால் பர்சனல் டீட்டெயில்ஸ் மாற்ற முடியும். எங்கே தப்பு இருக்கோ அதை மாற்றிட்டு மறுபடியும் சேவ் அண்ட் கண்டினியூ கொண்டு வந்தோம்னா இதே ப்ரீவியூ ஸ்க்ரீனுக்கு வந்துடும். வெரிஃபை பண்ணிவிட்டு நவ் யூ ஆர் ரெடி டு மேக் த பேமெண்ட், கண்டினியூ டு பே அப்படி போனோம்னா இந்த இடத்துல பேமெண்ட் கேட்வே ஸ்க்ரீன் வந்துடும். பிசி கேண்டிடேட்ஸ், ஜென்ரல் கேண்டிடேட்ஸுக்கு ஃபீஸ் வந்து 600 rupees, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு ஃபீஸ் வந்து 300 rupees. இது ரெண்டில் எந்த பேமெண்ட் கேட்வே வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் வந்து there is no difference at all. மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங், யூபிஐல பண்ணுறதுக்கு இப்போதைக்கு ஃபீச்சர்ஸ் இல்லை. ஸோ அதை பண்ணி பேமெண்ட் பண்ணி முடிச்சிட்டோன்னா அடுத்த ஸ்டெப் இஸ் கோயிங் டு பி த ஸ்க்ரீன் வேர் we are essentially going to go into the second stage, ஆன்லைன் சர்டிஃபிகேட் அப்லோட். ஏற்கனவே எல்லாத்தையுமே நம்ம ஸ்கேன் பண்ணி சாஃப்ட் காப்பியாக நம்ம மொபைல்லையோ இல்லை லேப்டாப்லையோ கம்ப்யூட்டர்லையோ வச்சுருக்கோம் இல்லையா, அதை இப்போ நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். அப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஃபைல் சைஸ் உங்களுக்கு சொல்ல போகிறேன்னு. சர்டிஃபிகேட்ஸாக இருந்ததுன்னா ஃபைல் சைஸ் வந்து 150 KB to 1 MB இந்த ரேஞ்சில் இருக்கணும். 100 இருந்தாலும் அக்செப்ட் பண்ணாது, 1.2 MB இருந்தாலும் அக்செப்ட் பண்ணாது. ஸோ 150 to 1 MB இருக்கிற மாதிரி பாருங்கள். அதேமாதிரி ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர்ஸாக இருந்ததுன்னா அதோட ரேஞ்ச் வந்து 20 KB to 50 KB. 18 இருந்தாலும் ஒர்க் ஆகாது, 52 இருந்தாலும் ஒர்க் ஆகாது. ஸோ இது எல்லாத்தையுமே முதலே பார்த்து வச்சிட்டோம்னா இந்த என்டையர் அப்ளிகேஷன் ஃபில்லிங் ப்ராசஸ் வந்து கடகடன்னு முடிஞ்சிடும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிச்சாச்சு, ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன். பேமெண்ட் முடிச்சுட்டு செகண்ட் ஸ்டெப்பில் வந்து நம்ம வந்து எல்லா டீட்டெயில்ஸ் எல்லா சர்டிஃபிகேட்ஸும் அப்லோட் பண்ணிட்டோம். 3வது ஸ்டெப் அதில் பார்த்தீங்கன்னா ஞாபகம் இருக்கா, அவங்க வந்து தே வில் வேலிடேட் நம்மளோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் ஆன்லைன் வெரிஃபிகேஷன் பண்ணி நம்மகிட்ட அவங்க வர போகிறாங்க. ரைட், அந்த ஆன்லைன் வெரிஃபிகேஷன் முடிச்சு எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா தென் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இஸ் ஆகஸ்ட் 25, 5ஆம் தேதி லாஸ்ட் டேட் இதை ஃபில் பண்ணுறதுக்கு 20 நாள் கழிச்சு ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்டில் வந்து ஓவரால் ரேங்க் லிஸ்ட்டும் இருக்கும், நம்ம கம்யூனிட்டி வைஸ் ரேங்க் லிஸ்ட்டும் நமக்கு அவைலபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் ஒன்றுமே நடக்காது. செப்டம்பர் 6லேருந்து 8க்குள்ளே இந்த 3 நாள் 6th, 7th, 8th ஈவினிங் 5 o'clock நம்ம வந்து இன்னொரு பேமெண்ட் பண்ணோம். அந்த டைமில் வில் டெல் யூ வாட் த டீல்ஸ் சார், எவ்வளோ பேமெண்ட்டு என்ன ப்ராசஸ்ங்கிறத இந்த 25th to 5th இன்னொரு வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். அப்போ வில் கிவ் யூ மோர் டீட்டெயில்ஸ் அபவுட் இட். அந்த பேமெண்ட் பண்ணிவிட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ரேங்க் வந்து ஓவரால் ரேங்க் 23ன்னு வச்சுங்க, உங்களுக்கு எல்லா காலேஜிலும் அட்மிஷன் கிடைக்கும். 23rd ரேங்க்கு அட்மிஷன் கிடைக்காம இருக்கவே முடியாது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். எனக்கு பிஎஸ்சி வேணும், அண்ணா யூனிவர்சிட்டி வேணும், எஸ்எஸ்என் வேணும், அந்த மாதிரி நீங்கள் போட்டு ஃபில்அப் பண்ணிட்டீங்கன்னா கிடச்சிடும். சப்போஸ் உங்கள் ரேங்க் 300th ரேங்காக இருக்குன்னா போன வருஷம் பேசிஸில் 300th ரேங்க்கில் என்னென்ன காலேஜ்லாம் கிடைக்கும், இந்த 3 காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இது 3 எனக்கு பிடிச்ச காலேஜாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதான் எனக்கு ஃபஸ்ட் சாய்ஸ், இதான் எனக்கு செகண்ட் சாய்ஸ், இதான் எனக்கு தேர்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை நம்ம 8ஆம் தேதி சாயந்தரத்துக்குள்ளே பண்ணணும். முடிச்சோன்னா அடுத்த நாளே 9th of September they'll tell you whether இந்த நீங்கள் ஒரு 3 சாய்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னா அதில் உங்களுக்கு எதுக்கு கிடச்சிருக்குன்னு.
ஸோ கிடைச்சது நமக்கு இஷ்டமாக இருந்ததுன்னா நம்ம கன்ஃபார்ம் தட் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் சொல்கிறோன்னா அடுத்த நாள் 11th அன்றைக்கே அவங்க வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் உங்களுக்கு பண்ணி முடிச்சிருவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் இன்னும் கூட டீட்டெயிலாக அரௌண்ட் த 6th of September வில் டூ ஒன் மோர் வீடியோ. ஸோ உங்களுக்கு டவுட்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ரெண்டு விஷயங்கள் தான். ஒன்று, இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கங்க. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பேமெண்ட் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுங்க. முடிச்சதுக்கப்புறம் இந்த 25ஆம் தேதி ரேங்க் லிஸ்ட் வர வரைக்கும் நம்ம கையில் எதுவுமே இல்லை. ஸோ August 25th தான் நெக்ஸ்ட் ப்ராசஸ் நமக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. இதில் எந்த ஸ்டெப்லேயும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கோ பேக் டு திஸ் வெப்சைட். இந்த வெப்சைட்டில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் வேணும், அனெக்ஷர் கம்யூனிட்டி லிஸ்ட். ஸோ என்ன பேர் எடுக்கிறது, நம்ம இதுதான் கரெக்டாக இருக்கா, நம்மளோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் இருக்கிறது இதுவும் மேட்ச் ஆகுதா அப்படின்னா என்ன பண்ணுறது, எல்லாமே இதில் இருக்குது. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இங்கிலீஷில் வேணா இருக்குது, தமிழில் வேணா இருக்குது. இஃப் யூ ஆர் PWD கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா என்ன மாதிரி டிசபிலிட்டி இருக்குது, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு என்ன சர்டிஃபிகேட்ஸ், எல்லா டீட்டெயில்ஸ் இருக்குது. இதில் வேணுங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் அண்ணா யூனிவர்சிட்டி இந்த கவுன்சிலிங் வெப்சைட்டில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. அதையும் மீறி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா யூ கேன் ஆல்வேஸ் ரீச் அவுட் டு அஸ் ஆன் அவர் மொபைல் நம்பர் 9600048484. வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தட்ஸ் அ பெஸ்ட் வே டு கெட் இன் டச் வித் அஸ். உங்களுக்கு வந்து ஏதாவது கேள்வி கேட்கணுன்னா கூட ஒரு ஆடியோ நோட், வாய்ஸ் நோட் விடுங்க. அது பேஸ் பண்ணி நாங்கள் உங்களுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்கிறோம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, ஜூனியர்ஸ், கசின்ஸ், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் யாராவது அடுத்த வருஷம் டான்செட் ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்கன்னா நம்மளோட ஆன்லைன் கோர்ஸ் வந்து asnt.in/online இருக்குது. புக்ஸ் வாங்கி அவங்களே சொந்தமாக படிக்கிறேன் அப்படின்னாங்கன்னா asnt.in/books இருக்குது. If you haven't subscribed to our channel, subscribe to our YouTube channel at TANCET MBA or follow us on Twitter at TANCET, right? We keep updating. என்னென்னலாம் TANCET latest நடக்குதோ, counseling எப்போ, என்னைக்கு rank list வருது, all these details at every point in time will be available in these two modes. Best wishes for your TANCET counseling. Wish to see you all in the college of your choice.